எனக்கு எதிராக மாதர் சங்கம்லாம் போய் மண்டிட்டு மனு கொடுக்கும், முறையிடும், எழுத்து போராடும், எல்லாம் பண்ணும். இந்த ரிதன்யான ஒரு தங்க வரதட்சணை கொடுமை பெண்ணியவாதிகளாம் எங்கேயே படுத்திருக்கிறீங்க. கொக்கைன்னு கஞ்சாதும் போட்டு படுத்திட்டீங்களா என்ன? கொக்கைன்னு கஞ்சாதும் போட்டு படுத்திட்டீங்களா என்ன? இல்ல டாஸ்மார்க்ல சரக்கெல்லாம் கடிச்சு படுத்து கஞ்சா கொக்கைன் டாஸ்மார்க்னு சொல்லிட்டு அரசியல் நாகரிகத்துடைய அடிப்படை தெரிஞ்சவங்க கூட இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. ஆனா சீமான் அவ்வளவு அழகா வளரி வச்சிருக்காரு. வரதட்சணை கொடுமையால உயிரிழந்த ரித்தன்யாவுக்காக பேசுற மாதிரி தெரியல. விஜயலட்சுமி மேடம் விவகாரத்துல மாதர் சங்கம் தொடர்ந்து போராடிச்சு. அந்த வண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு வெஞ்சன்ஸா வார்த்தையில கக்கணமா தானே இருக்கு. அனைத்து இந்திய மாதர் சங்கம் இந்த மாதிரி ரித்தன்யா அவர்கள் வரதட்சணை கொடுமையால இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு அடுத்த சில நாட்கள்லயே போய் பாக்குறாங்க. ஜூலை 3ஆம் தேதி இதுக்கான போராட்டத்தையும் அறிவிச்சு அந்த போராட்டத்தையும் நடத்தி இப்ப வரைக்குமே அந்த பிரச்சனைக்கு தொடர்ந்து அவங்க செயல்பட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் சீமான் அண்ணனுக்கு எப்படி தெரியும்? திட்டப்பட்டுதான் தெரியும். சமீபத்துல கூட தாரகபாணின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர் அவர் மதிவதனி அக்கா அவர்களை அவ்வளவு இழிவா பேசுறாரு. பெயர் காந்தலட்சுமி மதிவதனி பேரை வச்சுக்கணும். பெரியார் கருப்பையா இருக்க சொன்னால இவன் முதல்ல கருப்பையா எடுத்து போட்டாளா? 10 பேர் கூட படுக்க சொன்னாரு. நீ படுத்துட்டியா? இது வரைக்கும் எத்தனை பேர் கூட படுத்தேன்னு இத பெரியார் ஏன் சொன்னாருன்னு தெரியும். ஆனா தெரியாத மாதிரியே நடிப்பாங்க. அவங்களுக்கு பதில் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆனா பொய் சொல்றதுக்கே நம்ம நாக்கு புசு. பொதுவெளியில ஒரு பெண்ணை இவ்வளவு இழிவா பேசுறாரு. சரி, தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளவு தானே. சமீபத்துல கூட சீமான் என்ன சொல்லியிருந்தாரு, ஒண்ணும் தெரியாத பிள்ளைய கரும்பு கட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு நான் என்ன கற்பழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அரசியல் நாகரிகம் என்னன்னே தெரியாத ஒரு தலைவர் எப்படி பேசுவாங்களோ அப்படிதான் பேசுறாரு. நாம் தமிழர் கட்சியில எலெக்ஷன்ல பெண்களுக்கு 50% சீட்டு. உண்மையிலேயே அதெல்லாம் பெரிய விஷயம், பாராட்டுறோம். ஆனா ஒரு பெண்ணை இழிவா பேசுறது, உங்க சித்தாந்தத்துக்கும் கருத்துக்கும் எதிராக இருந்தா அவங்கள மார்பிங் பண்றது, அதுக்கப்புறம் அவங்க கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு அவங்க குடும்பத்தை பத்தி கொச்சையா பேசுறது, இதெல்லாம் அரசியல் இல்ல, அது பேர் அவமானம். ஒரு தனிப்பட்ட முறையில திராவிட கழகத்துக்கு மேலேயோ இல்லைன்னா இந்த மாத சங்கத்துக்கு மேலேயோ உங்க விமர்சனம் தான் சொல்லலாம். ஆனா இவ்வளவு கேவலமா பேசாதீங்க.